சார் லாஸ்ட் வீக் நிஃப்டி வந்து ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்ல இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? 24,000ங்கிறது வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட். அதை உடைக்காத பட்சத்தில் மார்க்கெட் வந்து 24,500 600 ரேஞ்சு போகும். 23,800ங்கிறது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும்னு லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்போ ரெக்கவரி மோடில் மேலே ஏறிட்டு இருக்கு. சார் லாஸ்ட் வீக் இந்திய பங்குச்சந்தை வந்து மேலேருந்து கீழே விழுந்தது. அதுக்கு என்ன காரணம் சார்? உடனேவே மேலே ஏறிச்சு. அதுக்கு என்ன காரணம்? கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்ப் அவர்கள் வந்து நேட்டோ நாடுகளோட ஒரு மீட்டிங் வச்சிருந்தாரு. ஈரான் வந்து ஒரு முறை அட்டாக் பண்ணால் நாங்கள் 80 இடங்களில் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை சொன்னார். இதனால் பதட்டமாகி இன்வெஸ்டர்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் எங்கே போகுது எங்கே வருதுன்றதை பார்க்கறத விட மிஸ்டர் ட்ரம்ப் அவர்கள் எங்கே போறாரு வராருன்னு நம்ம கவனிச்சு அவர் என்ன மாதிரிலாம் பேச போறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அந்த பெரிய இறக்கத்தை நம்ம தவிர்த்திருக்கலாம். எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து மேலே ஏறலாமா கீழே இறங்கலாமான்னு ஒரு பதட்டமான சூழ்நிலை நிற்குதோ அந்த டைம்ல ஒரு வார்த்தை சொல்லுவார். அங்கிருந்து மார்க்கெட்டை வந்து கடைசியாக சப்போர்ட்ல நிறுத்திட்டு வேற ஒரு காரணங்களோட மார்க்கெட் ரெக்கவரி ஆகும். இது எல்லா நாளும் நடக்குது. ஸோ மார்க்கெட்ல வந்து ட்ரம்ப் தான் வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரம்ப் கார்டை வச்சிருக்காங்க. சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த யூஎஸ் ஈரானுடைய கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது நம்ம ஸ்கிப் பண்ணி போக முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து அது இம்பாக்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அப்போ இன்னுமே அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவா? நம்ம வந்து அது ஒரு வாரா பார்க்காம அதை வந்து நம்மளுடைய ஆயிலாக பார்க்கணும். ஸோ இந்தியா வந்து ஒரு பாட்டில் நெக் ஏரியா ஸ்ட்ரைட்டாக ஃபார்மர்ஸ் வழியாக நமக்கு வந்து குடாயில் வந்தாகும். அந்த பாட்டில் நெக் வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்றாங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு மூச்சு திணறல் ஏற்படுது. அதனால மார்க்கெட் வந்து கீழே இறங்கு. ஆனா அமெரிக்காவுடைய மார்க்கெட் வந்து பெருசா இறங்கு. அப்ப இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறது வந்து நம்மளுடைய எசென்சியல் ப்ராடக்ட்ல வந்து இம்பாக்ட் இருக்கு. இதனால வந்து நமக்கு இன்ஃபிளேஷன், டெபிசிட், ஜிடிபி எல்லாமே பாதிப்பு ஏற்படுது. ஸோ வரும் நாட்கள்ல நமக்கு வந்து இந்த குரூட் ஆயில் வந்து மிகப்பெரிய இம்பாக்டை கொடுத்துட்டே தான் இருக்கு. இப்போ $72-73 இருக்கு அப்படின்னா அது $80 மேல போச்சுனாக்கா ஒரு பிஹேவியர்ல வந்து மார்க்கெட் வந்து அந்த 80 கீழே இருந்தது அப்படின்னாக்கா நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கும். கடந்த 2 வாரமா மார்க்கெட் ஒரே நாளில் 400 பாயிண்ட்ல விழுது. அடுத்த நாளே 300 பாயிண்ட் ஏறுது. ஒரு பக்கம் மிடில் ஈஸ்ட் வார், இன்னொரு பக்கம் ஐடி ரிசல்ட், குரூட் ஆயில், டாலர், எஃப்ஐஐ பையிங், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கன்ஃபியூஷன் அப்படின்னு உண்மையிலேயே மார்க்கெட் என்னதான் சொல்லுது? இந்த ரேலியை நம்பலாமா இல்ல கரெக்ஷன் வருமா? இந்த வாரம் மார்க்கெட்டை மாற்றி அமைக்க போகக்கூடிய நியூஸ் எல்லாம் என்ன? ஸோ இந்த 15 நிமிஷமும் இதை பத்தி தான் பேச போறோம். இது வெறும் நியூஸ் மட்டும் இல்ல, இந்த நியூஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மணி ஃப்ளோவை பத்தி தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஸோ இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் என்ரிச் மணியினுடைய சிஇஓ மிஸ்டர் பொன்முடி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம், இது மார்க்கெட் அகாடமியின் சந்தை ஒரு பார்வை. நான் சரவண ராம்குமார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். லாஸ்ட் வீக் நிஃப்டி வந்து ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்ல இருந்தது அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? 24,000ங்கிறது வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட். அதை உடைக்காத பட்சத்தில் மார்க்கெட் வந்து 24,500 600 ரேஞ்சு போகும். ஒருவேளை 24,600 அப்படிங்கிறத வந்து இதோடைய பிந்தைய காலங்களில் அதோட ஸ்விங் ஹை அது அதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் 25,000 25,500 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,800ங்கிறது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும்னு லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்போ ரெக்கவரி மோடில் மேலே ஏறிட்டு இருக்குது. ஸோ அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சார் லாஸ்ட் வீக் இந்திய பங்குச்சந்தை வந்து மேலேருந்து கீழே விழுந்தது. அதுக்கு என்ன காரணம் சார்? உடனேவே மேலே ஏறிச்சு. அதுக்கு என்ன காரணம்? கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்ப் அவர்கள் வந்து நேட்டோ நாடுகளோட ஒரு மீட்டிங் வச்சிருந்தாரு. ஈரான் வந்து ஒரு முறை அட்டாக் பண்ணால் நாங்கள் 80 இடங்களில் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை சொன்னார். இதனால பதட்டமாகி இன்வெஸ்டர்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா மார்க்கெட் எங்கே போகுது எங்கே வருதுன்றதை பார்க்கறத விட மிஸ்டர் ட்ரம்ப் அவர்கள் எங்கே போறாரு வராருன்னு நம்ம கவனிச்சு அவர் என்ன மாதிரிலாம் பேச போறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அந்த பெரிய இறக்கத்தை நம்ம தவிர்த்திருக்கலாம். நல்லா மார்க்கெட் போயிட்டு இருக்க டைம்ல கரெக்டாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்து கொடுத்து மார்க்கெட்ல இறக்கிடுவார். சார் அப்போ ட்ரம்ப் எங்கே வராரு போறாரு அப்படின்றது பார்த்துட்டு இருக்கிறதா நம்ம வேலையா? அப்படிதான் வச்சுக்கணுமா? இல்லை, மார்க்கெட்டை வந்து நிர்ணயிக்கிறது இப்போ வந்து ட்ரம்ப்பாக தான் இருக்காரு. அவர் காலகட்டத்தில் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா டைமும் அவர் பேசுறது கிடையாது. எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து மேலே ஏறலாமா கீழே இறங்கலாமான்னு ஒரு பதட்டமான சூழ்நிலை நிற்குதோ அந்த டைம்ல வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். அங்கிருந்து மார்க்கெட்டை கொண்டு வந்து கடைசியாக சப்போர்ட்ல நிறுத்திட்டு அப்புறம் அதாவது வேற ஒரு காரணங்களோட மார்க்கெட் ரெக்கவரி ஆகும். இது எல்லா நாளும் நடக்குது. ஸோ மார்க்கெட்ல வந்து ட்ரம்ப் தான் வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரம்ப் கார்டா வச்சிருக்காரு. எஸ். அப்போ வந்து ட்ரம்ப் வந்து முக்கியமா எங்க போறாரோ அந்த ஆக்டிவிட்டீஸை கவனிக்கும். அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு பேசினாருன்னா அது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்காது. ஏன்னா எல்லாரும் கவனிச்சிட்டாங்க, அதே சொல்லிட்டு இருக்காரு. பட் நேட்டோ நாடுகள்ங்கிறது அவங்களுடைய நட்பு நாடுகள். எல்லாரையும் வச்சுக்கிட்டு பேசும்போது அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப வலிமை பெறுது. அதனால வந்து பேனிக் ஆகி செல் பண்ணி வெளில வர்றாங்க. ஸோ மார்க்கெட் கீழே இறங்குது. இப்போ இறங்குறதுக்கான காரணத்தை பார்த்தோம். ஏன் ஏறுச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா யூஎஸ் உடைய வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சுமே மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ல இருந்தது. ஸோ லைஃப் டைம் ஹை மார்க்கெட் ரீச் பண்ண உடனே சென்டிமெண்டா இந்தியா மார்க்கெட்டும் மேலே ஏறிச்சு. இது ஒரு காரணம். ரெண்டாவது டிசிஎஸ் வந்து எதிர்பார்த்ததோட ஏர்னிங்ஸ் நல்லா இருந்தது. ஓகே, ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கிட்டே இருந்தது. இப்போ இது வந்து ஒரு ஹெல்ப்பா இருக்கு, மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டிங்கா இருந்தது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங்ல பியூசி பேங்க்ஸ் அண்ட் பிரைவேட் பேங்க்ஸ்லாம் ஒரு நல்ல ராலி கொடுத்தது.
ம். ஸோ இந்த ரேலிலாம் கொடுத்ததால மார்க்கெட்டில் ஒரு பூம் ஆச்சு. மேலும் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸும் ரியாலிட்டி ஸ்டாக்ஸும் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் வந்து அடுத்தது சப்போர்ட் பண்ணவோ மார்க்கெட் வந்து மேலே ஏறுவதற்கான சப்போர்ட்டாக இருந்தது. மேலும் வந்து 5வது காரணம் பார்த்தீங்கன்னாக்கா பேனிக் செல்லிங்லேருந்து மக்கள் வந்து ஒரு ஃபியர்னஸ் வந்து வெளில வந்துட்டாங்க. அடிக்கடி இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, மறுபடியும் வந்து சரியே பண்ணிக்கிறாங்க, ம். இப்படி தான் அவங்க சண்டை போட்டுப்பாங்கன்ற மாதிரி கரெக்ட். தனியாக போய் சண்டை போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏன் இங்க வந்து சண்டை போட்டுக்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து ஃபியர்னஸ் குறைஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம அதனால இக்னோர் பண்ணியும் போக முடியாது. ம். பட் அந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. அதனால மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபேட் ஆயிடும் ம். அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த காரணங்களுக்காக தான் மார்க்கெட் வந்து மேலே ஏறுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இப்ப நீங்க சொன்ன மாரி இந்த யுஎஸ், ஈரானுடைய கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது நம்ம ஸ்கிப் பண்ணி போ முடியாது. ஏன்னா மார்க்கெட்ல வந்து அது இம்பாக்ட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அப்போ இன்னுமே அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு சார்? இப்ப நம்ம வந்து அத ஒரு வாரா பார்க்காம, ம். அத வந்து நம்மளுடைய ஆயிலா பார்க்கணும். ஸோ ம். இந்தியா வந்து ஒரு பாட்டில் நெக் ஏரியா. இப்ப நம்ம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா தான் நமக்கு வந்து குரூட் ஆயில் வந்தாகணும். ஒவ்வொரு முறையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நியூஸ் வரும்போது நம்ம அந்த பாட்டில் நெக்க வந்து கழுத்த நெரிக்கிற மாரியான ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்றாங்க. ம். நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு மூச்சு திணறல் ஏற்படுது. அதனால மார்க்கெட் வந்து கீழ இறங்குது. ஸோ இதுதான் எல்லாருக்கும் ரீசன் தெரியும். ஓகே. ஆனா அமெரிக்காவுடைய மார்க்கெட் வந்து பெருசா இறங்கல. ம். லைஃப் டைம் ஹைல தான் மார்க்கெட் இருக்கு. அப்ப இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிறது வந்து நம்மளுடைய எசென்ஷியல் ப்ராடக்ட்ல வந்து இம்பாக்ட் ஏற்படுது. ம். இதனால வந்து நமக்கு இன்ஃப்ளேஷனு, டெபிசிட், ஜிடிபி, குரோத் இது எல்லாமே பாதிப்பு ஏற்படுது. ஸோ வரும் நாட்கள்ல நமக்கு வந்து இந்த க்ரூட் ஆயில் வந்து மிகப்பெரிய இம்பாக்ட்ட குடுத்துட்டே தான் இருக்கு. இப்ப $72, $73 இருக்கு அப்படின்னா, அது $80க்கு மேல போச்சுனாக்கா ஒரு பிஹேவியரல் வந்துரும். ம். சென்டிமெண்ட் வந்துரும். மார்க்கெட் மறுபடியும் ரெக்கவர் ஆயிடும். ஸோ அதனால மார்க்கெட் வந்து அந்த 80 கீழே இருந்தது அப்படின்னாக்கா, நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கும். 80க்கு மேல போகாம இருந்தா நல்லா இருக்கும். சார் டிசிஎஸ் 4500க்கு மேல இருந்து 2000க்கு கீழயே போயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு கோவிட் பீரியட்ல இருந்த மாரி நம்ம நிலைமை அப்படின்றது பார்க்குறோம். இப்போ ஒரு சிம்ப்டம்ஸ் தெரியுது, ஒரு ரிசல்ட் தெரியுது. ஒரு ரெக்கவர் ஆகி வந்துரும் அப்படின்னு நம்பிக்கைய வச்சுக்கலாமா? இப்ப டிசிஎஸ் வந்து நீங்க சொன்ன மாரி ஒரு 5, 6 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன பிரைஸ் இருந்ததோ, அந்த ரேட்டுக்கு வந்துட்டோம். ம். 2000 கிட்ட ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த ரிசல்ட்ன்னு பார்க்காம, இந்தியாவுடைய ஐடி துறைக்கு வருங்கால, எதிர்காலம் எப்படி இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியா எஸ். இருக்குமான்றதெல்லாம் பதட்டமா இருந்தது. இந்த ரிசல்ட் வந்து ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கிறது ஒரு பாயிண்ட். அதேபோல என்ன பண்றாங்கன்னா, இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ இந்த மாரி ஐடி துறையில இருக்கிற கம்பெனிகள் எல்லாமே இப்ப ஏஐ சம்பந்தமா டெவலப் பண்றதும், ஏஐ சம்பந்தமா நெறைய ப்ராஜெக்ட்ட ரிசீவ் பண்றதும், ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய மார்ஜின் வந்து அதிகமாகுது. ஸோ மார்க்கெட் வந்து இங்கிருந்து ரெக்கவரி ஆகுறதுக்கு ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் ஹையர் ரேஞ்சில வாங்கியிருந்தவங்க, இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் பண்றதுக்கான ஒரு நல்ல பிளேஸா நான் பார்க்குறேன். நிஃப்டிய பத்தி பார்த்தோம் சார். இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்க போகுது? பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி ஸ்விங் ஹைய கட் பண்ணி தான் இருக்கு. ஸோ 58,000க்கு மேல தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு இண்டெக்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து 58,800 900 கட் பண்ணுச்சுன்னா, 59,500 60,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ம். ஸோ இதோட சப்போர்ட்டா பார்க்கும்போது 57,500ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்ட உடைச்சா தான் மறுபடியும் ஒரு செல்லிங் பிரஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப கடந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்லாவே பியூசி பேங்க்ஸ் அண்ட் வந்து பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணதால நிஃப்டி மேல வருவதற்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணுச்சு. ஓகே. ஸோ வரும் நாட்கள்ல இதே தொடர்ந்தா அப்படின்னாக்கா, நிஃப்டிய விட பேங்க் நிஃப்டி வந்து மேல ஏறுவதற்கு வழி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். சரி, இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இத பத்தியெல்லாம் சொன்னீங்க. இப்போ பொதுவா என்ன மாரி இருக்கக்கூடிய காமன் மேன், இல்ல ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் இவங்கலாம் என்ன செய்யணும்? ஹெட்லைன பார்த்து ட்ரேட் பண்ணாம, ஒரு டேட்டா வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஒரு பேனிக் செல்லிங் வரும்போது கவனமா இருந்து, எந்த இடத்துல நம்ம சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு பார்த்து, அந்த சப்போர்ட் இடத்துல பை பண்ணலாம். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வந்து மேல ஏறும்போது ஓடி வாங்குறதும், கீழ இறங்கும்போது வந்து விக்கிறதும் அந்த மாரி பார்க்குறோம். பட் எந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் பண்ண போறோம்ன்னு ப்ரீ டிஃபைன் பண்ணி, அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப இதுல வந்து ஒரே ஸ்டாக்லயே எல்லாத்தையும் முதலீடு பண்ணத ஒரு டைவர்சிஃபை பண்ணி பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணி அல்லது வந்து ரீபேலன்சிங் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோவ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நல்லா புக் பண்ணி வெளில வரலாம். இப்ப காலாண்டு இறுதி முடிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சில பேர் ஸ்டாக்க வந்து டெய்லி வச்சுட்டே வருவாங்க. ம். திடீர்னு வித்துருவாங்க அந்த ஸ்டாக்க. எஸ். பார்த்தா அதுக்கு வந்து போனஸ் 1:1 குடுப்பாங்க. ஒரு ம். ஷேருக்கு 100 ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ம். இல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். இல்ல ஸ்டாக்க ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய நிகழ்வுகள் இருக்கும். இந்த காலாண்டு முடிவுல அந்த மாதிரியான கம்பெனிகள் வரும். அந்த மாரி முடிவுகள் வரும் பட்சத்துல அதெல்லாம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணணும். ஸோ அவசரப்பட்டு புக் பண்றத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். கொஞ்சம் ம். வெயிட் பண்ணி என்ட்ரி குடுக்கலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே. ஸோ அனலைஸ் பண்ணி பண்றது தான் பெட்டர். பெட்டரா இருக்கும். சார் தங்கம் வந்து ஏறும், ஏறும் அப்படின்னு நெனச்சுட்டு நெறைய பேர் வாங்கிட்டாங்க. இப்போ பார்த்தா டக்குன்னு இறங்கிருச்சு. ஒரு மார்க்கெட் அனலிஸ்ட்டா, ஒரு எக்ஸ்பெர்ட்டா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? தங்கத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, 1,49,000 50,000ங்கிறது ஒரு நல்ல ஹர்டில் பாயிண்ட்டா இருக்கு. ம். ப்ரீவியஸ் சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்னிக்கலா மார்க்கெட்ட வந்து அது ரெசிஸ்டன்ஸா வந்து பயணிக்குது. மார்க்கெட்ட வந்து டவுன் சைட் பார்க்கும்போது 1,40,000ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கு. ம். இதுக்கு நடுமத்தில தான் மார்க்கெட் வந்து பயணிச்சுட்டு இருக்கு. மேலயும் ஏற முடியாம, கீழயும் இறங்க முடியாம ம். மார்க்கெட் வந்து தத்தளிச்சுட்டு இருக்கு. இது மிக முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்தியன் கரன்சி. நம்மளுடைய கரன்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 95 அப்படின்றத ட்ரேட் நடந்துட்டு இருக்கு.
ஸோ 95 ருபீஸ் வந்து யூஎஸ் டாலருக்கு ம். எகென்ஸ்டா நம்ம இந்தியன் ருபீஸ். எஸ். கோல்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெருமளவு இறங்கினாலும் நம்ம இந்தியாவுடைய கரன்சி வந்து தன்னை வருத்தி கொண்டு கோல்டை காப்பாற்றி வருது அப்படின்னு நினைக்கலாம். எப்படின்னா நம்ம 82 ரூபாயிலிருந்து 95 ரூபாய்க்கு மார்க்கெட் மேலே ஏறிட்டோம். ம். அப்போ என்ன அர்த்தம்? 10 ரூபா 15 ரூபா மேலே ஏறிடுச்சு. எஸ். அது தன்னை வருத்திக்கிடுச்சு. ம். கஷ்டப்பட்டு அதை வருத்திக்கிட்டு கோல்டை வந்து காப்பாத்திட்டு. ஓகே. இப்போ கோல்டு வந்து 1,43,000 பாக்குறீங்கல்ல, இது என்ன பிரைஸ் இருக்க வேண்டிய இடம்னா ம். 1,29,000 25,000 இருக்க வேண்டிய இடம். ம். ஆனா யார் காப்பாத்திருக்கிறது? நம்ம ருப்பி தான் நம்ம ருப்பி காப்பாத்திருக்கு. ஓகே. அப்ப கோல்டு வந்து யாரெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களோ ம். நம்ம இந்தியன் கரன்சி வந்து அவங்கள காப்பாத்தி விட்டது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து மேலும் வந்து இப்போ வரும் நாட்கள்ல மார்க்கெட் வந்து $4,200 மேல க்ளோஸ் ஆச்சு, நல்லா ம். புல்லிஷா இருந்தது அப்படின்னா மேலும் ரெக்கவரி ஆகி மேலே போவதற்கான வாய்ப்புகளுக்கு இன்டர்நேஷனல்ல அப்போ நல்லாவே ரெக்கவரி ஆக வாய்ப்பு இருக்கும். நம்ம இந்தியன் கரன்சி கீழே இறங்காம இதே லெவலில் இருந்தது அப்படின்னாக்கா மார்க்கெட் இன்னும் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ம். கவனமா பார்க்க வேண்டியது இந்த $4,000 சப்போர்ட் ஒவ்வொரு ம். முறையும் கட் பண்ணி மார்க்கெட்டை வந்து இப்போ $4,100 க்ளோஸ் ஆயிருக்கு. வரும் நாட்கள்ல 4,200க்கு மேல க்ளோஸ் ஆகணுமா அல்லது 4,000 கீழே க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு பொறுத்திருந்து மார்க்கெட்ல கிடைக்கிற விலையை பொறுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பயன்படுத்திக்கலாம்னு நான் அட்வைஸ் பண்றேன். ஸோ ரொம்ப நன்றி சார். ஏன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு பத்தின நிறைய விஷயங்கள் அப்படின்றது. நிறைய ஒரு கிளாரிட்டியை உண்டு செய்யும் அப்படின்னு நம்புறோம். ஸோ நேயர்களே நீங்களும் உங்களுக்கு இந்த மார்க்கெட் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணலாம். நிச்சயமா அடுத்தடுத்த வாரத்துல சாரோட பதில்களையும் நம்ம வாங்கி ஒரு தெளிவான நிலைக்கு வரலாம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து அடுத்த வாரம் பேசலாம் சார். நன்றி. நன்றி.